வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு நடந்து முடிந்திருக்கக்கூடிய சூழலில் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவித்து விஜய் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார். வரக்கூடிய நல்ல விமர்சனங்களை பார்த்தோமேனால் வரவேற்போம், மற்றதை புறந்தள்ளுவோம் என்று கூறி இந்த கடிதத்தினை வெளியிட்டிருக்கிறார். என் நெஞ்சில் கொடியிருக்கும் தோழர்களுக்கு வணக்கம். மகோன்னதம் கொண்டு மனம் நிரம்பி ததும்பி ஒளியும் மறக்க முடியாத நற்குணங்கள் தந்த மதுரை மாநாட்டிற்கான வெற்றிக்கான நன்றி கடிதம் இது. விக்கிரவாண்டி சாலையில் நடைபெற்ற நம் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடான வெற்றி கொள்கை திருவிழா என்னை நெகிழ வைத்தது. ஆனால் மதுரையில் நிறைவுற்றிருக்கும் இரண்டாவது மாநில மாநாடான வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது. வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்னை திக்குமுக்காட செய்திருக்கிறது. இந்த அளவு பேரன்பு காட்டும் உங்களை என் உறவுகளாக பெற என்ன தவம் செய்தேனோ, கடவுளுக்கும் மக்களுக்கும் என் மனதின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றி. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில், சத்திய நீதி காத்த மதுரையில், உரிமை காக்கும் உறவு காக்கும் மதுரையில் நம் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாட்டின் வெற்றி என்பது உங்கள் ஒவ்வொருவரின் உழைப்பிலும் பங்களிப்பிலும் மட்டுமே சாத்தியமாகி இருக்கிறது. மதுரையில் கடல் வந்து புகுந்தது போல இருந்தது நம் மாநாட்டு காட்சி. கபட நாடகம் மற்றும் பிளவுவாத சக்திகளை அரசியல் மற்றும் கொள்கை அளவில் நின்று உறுதியாக நாம் எதிர்த்ததை கடல்கள் சேர்ந்து கைதட்டியதை போல மக்கள் மனப்பூர்வமாக வரவேற்றது கல்வெட்டாக மனதில் பதிந்தது. இது நம் அரசியல் மற்றும் கொள்கை வழி பயணத்தை இன்னும் ஆழமாக, அகலமாகவும் அடர்த்தியாகவும் ஆக்கியுள்ளது. அதை இனி நாம் சற்றும் சமரசமின்றி செய்வோம். அதனை உறுதிப்படுத்த செயல்மொழிதான் நம் அரசியலுக்கான தாய்மொழி என்பதை மீண்டும் இங்கு நினைவுபடுத்துகிறேன். எத்தனை மறைமுக தடைகள் வந்தாலும் நமக்காக நம் மக்கள் கூடும் திடல்கள் எப்போதும் கடல்களாகத்தான் மாறும் என்பதை உணர்ந்து ஜன நெருக்கடி சிறிதும் இல்லாத வகையில் நிலம் தேர்வு செய்ததில் இருந்து மாநாடு முடியும் வரை தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருந்த அனைத்து பணிகளையும் சிறப்பாக மேற்கொண்ட கழக பொதுச் செயலாளர், அவருக்கு உறுதுணையாக இருந்த மாநாட்டு பணிகளை மேற்கொண்ட கூடுதல் பொதுச் செயலாளர்கள், பொருளாளர், துணை பொதுச் செயலாளர், தலைமை நிலைய செயலாளர், கழக தலைமை நிலைய செயலக நிர்வாகி, மாநில நிர்வாகி, மாவட்ட கழக செயலாளர்கள், மாவட்ட கழக அனைத்து நிர்வாகிகள், சார்பு அணிகளின் நிர்வாகிகள் என அனைவருக்கும் தற்பொழுது நன்றி தெரிவித்திருக்கிறார். மாநாட்டில் பொதுமக்களின் பாதுகாப்பில் பணியாற்றிய தமிழ்நாடு காவல்துறை, அனைத்து அரசு துறை சார்ந்த அதிகாரிகள், தனியார் பாதுகாப்பு குழுவினர், அனைத்து ஊடகத்துறை நண்பர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் சிறப்பு நன்றி என தெரிவித்திருக்கிறார். மாநாடு வெற்றிகரமாக ஒத்துழைப்பு நல்கிய நம் கழக தோழர்களுக்கும் நம்மோடு இணைந்து நிற்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் நிரந்தர மலர்கள் கொண்டு தூவி நெஞ்சார்ந்த நன்றி இதை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் மீது வீசப்படும் விமர்சனங்களில் நல்லவற்றை மட்டும் நமதாக்கி உரமேற்றுவோம், அல்லவை அனைத்தையும் புறந்தள்ளி புன்னகைப்போம். மக்களோடு மக்களாக இணைந்து நிற்கும் மக்கள் அரசியல் மட்டுமே நமது நிரந்தர அரசியல் நிலைப்பாடு. மனசாட்சி உள்ள மக்களாட்சியை நிலைநாட்டுவது மட்டுமே நம் இலக்கு. மக்களோடு தோளோடு தோள் சேர்த்து தொடர்ந்து பயணிப்போம். தூய அரசியல் அதிகார இலக்கை வெல்வோம். 1967-77 தேர்தல் அரசியல் வெற்றி விளைவுகளை வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலிலும் நம் தமிழக மக்கள் நமக்காக நிகழ்த்தி காட்ட போவது நிச்சயம் என்று கூறி தற்பொழுது தொண்டர்களுக்கும் அதே போன்ற காவல்துறையினர், ஊடகத்தினர் அனைவருக்கும் தற்பொழுது நன்றி தெரிவித்து இந்த கடிதத்தினை விஜய் அவர்கள் தற்பொழுது மடலாக எழுதியிருப்பது குறிப்பிடத்தக்கது.